தேடலுக்கான அழைப்பு. இத மூலப்பதிப்புல விசார்கன், அதாவது சிந்தனை துகள்கள்னு சொல்றாங்க. இங்கதான் பாக்குறதுக்கு சின்னதா தெரியற எண்ணங்கள் பெரிய புரிதலுக்கான விதைகளா மாறுது. இந்த பயணத்தோட தொடக்கத்திலேயே நாம சில பெரிய கேள்விகளை எதிர்கொள்றோம். இறைவனை தேடுவதில் ஆரம்பிச்ச யோகாவோட ரகசியம் என்ன, விதிக்கும் முயற்சிக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம், அப்புறம் ஏன் நமக்கு உள் தூய்மை தேவைப்படுது, இப்படி ஒவ்வொரு தலைப்பும் ஒரு ஆழமான சிந்தனை பயணத்துக்கான கதவை திறந்து விடுது. சரி, இப்போ தேடுறவங்களோட முதல் படி பதில்களை தனக்கு வெளிய தேடுறது. இதுதான் வெளிப்புற பார்வை, அதாவது தெய்வீகத்தை தேடுதல். நம்மள் பலரும் அப்படித்தானே வானத்தை பாக்குறோம், நட்சத்திரங்களை பாக்குறோம், இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல நம்மளோட இடம் என்னன்னு யோசிக்கிறோம். பிரபஞ்ச விதிகளை பத்தியும் ஒரு உயர் சக்தியை பத்தியும் தேடுறதுல இருந்துதான் பெரும்பாலான ஆன்மீக பயணங்கள் தொடங்குது. இங்க ஒரு ஆச்சரியமான ஆழமான கருத்து சொல்லப்படுது. பிரபு கி கோஜ் பாஸ் ஹே, அதாவது இறைவனை தேடுவது வெகு அருகில்தான் உள்ளது. நாம எங்கேயோ தேடுற அந்த தெய்வீகம் நமக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குங்கிற இந்த குறிப்பு எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. நம்ம வாழ்க்கைய எது தீர்மானிக்குது, விதியா இல்ல நம்ம முயற்சியா? இது காலங்காலமா இருக்கிற ஒரு தத்துவ போராட்டம். ஒரு பக்கம் பாக்யம், அதாவது விதி, நமக்காக ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு பாதைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் புருஷார்த்தம், அதாவது நம்மளோட முயற்சி, நம்ம பாதைய நம்மளே எழுத முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. இதுல எது ஜெயிக்கும்? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் தேடலோட மொத்த சாரமும் அடங்கியிருக்கு இல்லையா? இந்த விதி முயற்சி விவாதம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஈஸ்வரிய நியாய் அவர் நியமன்னு சொல்லப்படுற தெய்வீக நீதி மற்றும் பிரபஞ்ச விதிகளால தான் நாம எல்லாரும் வழிநடத்தப்படுறோமா? இந்த பிரபஞ்சம் ஒரு ஒழுங்குக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்கா,